குடியாத்தம் சித்தூர் சாலையில் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் செல்லும் சாலையில் பிச்சனூர் பேட்டையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் குறிப்பாக பிச்சனூர் பேட்டை பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் வேகத்தடை அமைக்க கோரி பிச்சனூர் பேட்டை பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் வேகத்தடை அமைக்க கோரி பிச்சனூர் பேட்டை பகுதியை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியாத்தம் சித்தூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை ஆலந்தூரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்திய நிலையில் அவர்களுக்கு எதிராக இந்தி ஒழிக என திமுகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டுவரக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு திமுக மற்றும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்னை ஆலந்தூர் சாலையில் பாஜகவினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த திமுகவினர் இந்தி ஒழிக பாஜக ஒழிக என கோஷமிட்டு கொண்டு வந்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காரியம்பட்டி அருகே நெற்பயிர் விளையும் விவசாய நிலத்தின் மணலை கொட்டி சாலையை அமைக்க முயற்சித்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியம்பட்டி அருகே உள்ள அரசரங்குளம் கிராமத்திற்கு சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாய நிலத்தில் வண்டிப்பாதை இருப்பதை கூறி இந்த விவசாய நிலத்தை தாண்டி உள்ள மணியம்பிள்ளை கிராமத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரியம்பட்டி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த விவசாய நிலம் அரசு நிலம் என கூறி கற்களை ஊன்றி மண்ணை கொட்டி சாலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த விவசாயிகள் இந்த நிலத்தில் நெல் விதைத்துள்ளதாகவும் இங்கு சாலை அமைக்க கூடாது என கூறி அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் அங்கிருந்த போலீசார் விவசாயிகளை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்றும் பாஜக மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துதான் வாக்கு வாங்கியுள்ளனர் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே அமலாக்கத்துறை சோதனை செய்து வருவது என்பது பழிவாங்கும் செயலாக தான் பார்க்கப்படுகிறது என்றும் சிலரை மட்டுமே காரணம் செய்து அவரது வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஒரு கட்சியாகவே பார்க்கவில்லை என்றும் விமர்சித்து பேசினார். இன்னைக்கு அது நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஓட்டு வாங்கி இருக்கிறார்களே தவிர அவர்களது தனிப்பட்ட ஓட்டு வங்கி இன்றைக்கும் அதிகரிக்கவில்லை. தமிழ் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி என்பது கால் ஊன்ற முடியாது நோட்டாவுக்கு போட்டியான ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு இணைகிற பொழுது, அவர்களோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது ஆங்காங்கே வாக்குகளை பெற முடிகிறதே தவிர நிச்சயமாக அது நோட்டாவோடு போட்டி போடுகிற கட்சி தான். காஞ்சிபுரம் அருகே கிளாரில் அகத்தியர் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் என்னும் சிவஸ்தலம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் சிறப்புகளை பற்றி கேள்விப்பட்டு ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவை சேர்ந்த 44 சிவனடியார்கள் வந்திருந்தனர். இவர்கள் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மைக்காக ருத்ர யாகம் என்று நடத்தி சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.